வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்து பயந்து விட்டார். சுமார் 6903 கோடி ரூபாய் தற்பொழுது மக்களுக்காக செலவு செய்வதற்கு முன்வந்துள்ளார். பொங்கல் தொகுப்பில் 3000 ரூபாய் புதிதாக சேர்த்துள்ளார். கடந்த ஒரு வாரமாகவே இந்த தகவல் பற்றி உறுதி செய்யாமல் இருந்த நிலையில் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை இன்றைக்கு அறிவித்திருப்பதற்கு முக்கிய காரணமே வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வி அடைந்துவிடும் என்ற அச்சத்தினால் என்ற தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. முதலில் 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீள கரும்பு, 1 கிலோ பச்சரிசி என்று அறிவிக்கை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து 2 நாட்களாகவே சமூக வலைதளங்களில் 3000 ரூபாய் என்ன ஆனது? எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது 5000 வரை கொடுக்க சொன்ன ஸ்டாலின் அவர்கள் ஆளும் கட்சியாக வந்த பிறகு 3000 ரூபாய் கூட கொடுக்காதது ஏன் என்ற கேள்விகளும், தமிழகத்தில் புதிதாக உதயமான தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக கருத்து கணிப்புகள் வருவதாலும் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்து தற்பொழுது கஜானாவில் இருந்து சுமார் 6936 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார். இந்த 6936 கோடி ரூபாய் இதற்கு முன்னால் எங்கிருந்தது? கஜானாவில் இருந்ததாக ஸ்டாலின் அவர்கள் கூறுகிறார் என்றால், பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, ஒரு முழு நீள கரும்பு மட்டும்தான் பணம் இருந்ததாகவும் இதற்கு முன்னால் கூறியது ஏன்? அப்பொழுது இந்த 6936 கோடி ஊழல் செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட பணமா என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய அரசு பணம் கூடுதலாக தமிழக அரசிற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று புதிதாக தமிழகத்திலிருந்து மனு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்னும் 5 மாதங்கள் மட்டும்தான் உள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சி முழுவதுமாக கலைக்கப்படும். 2026 சட்டசபை தேர்தலில் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் கூண்டோடு ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிப்பார்கள். மே மாதம் புதிதாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வரலாம் என்றும் மத்திய உளவுத்துறை உள்ளிட்ட பல கருத்து கணிப்புகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆனால் ஆலமரம் என்று சொன்ன திமுகவோ தற்பொழுது விஜயை பார்த்து 3000 ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் உண்மையா என்பதுதான் தற்பொழுது மக்களாகிய கேள்வி. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.